ஒரு ஊரில் ஒரு கடல் இருந்துச்சு. அந்த கடலில் பெரியவங்கெல்லாம் அந்த அலைகளை பார்க்குறதுக்கு வந்தாங்க, கூடவே குழந்தைங்களோட. அப்போ ரொம்ப மதியம் 6 மணி சாயந்தரம் அப்படி ஆயிருக்கும். அப்போ எல்லாம் வீட்டுக்கு கையை பிடிச்சிட்டு கிளம்பிட்டாங்க, குழந்தைங்களை பிடிச்சிட்டு. அப்போ ஒரு பெரியவர், முதியவர் வந்துட்டு தாத்தா அவங்க. அப்போ வந்துட்டு அவங்களோட பையன் வந்துட்டு ராமுன்னு ஒருத்தவன். அவன் வந்துட்டு வேற யாரோ, ஆனால் அந்த தாத்தாவுக்கு அவன் ரொம்ப நண்பர். அப்போ வந்துட்டு அந்த பையன் வந்துட்டு அந்த கடற்கரையில் தண்ணி பாக்கெட் வித்துட்டு இருந்தான். ஒரு தண்ணி பாக்கெட் 2 ரூபா. அண்ணா தண்ணி பாக்கெட் வேணுமா அப்படின்னு சொல்லி வித்துட்டு இருக்கும்போது அவன்கிட்ட வந்துட்டு தண்ணி பாக்கெட்டும் கிடைக்கும், ஐஸ் கட்டியும் கிடைக்கும். அப்போ வந்துட்டு ஒரு ஆண்டி வந்துட்டு அந்த தண்ணி பாக்கெட் வாங்கி காசு வந்துட்டு எக்ஸ்ட்ராவாக தந்திருக்காங்க. ஒரு பாக்கெட் 2 ரூபா தான், ஆனால் அந்த தண்ணி பாக்கெட் வந்துட்டு அவங்க 10 ரூபா தந்து அந்த தண்ணி பாக்கெட்டை வாங்கி அந்த பாக்கெட்டை குப்பை தொட்டியில் போடாமல் அப்படியே கடல் மண்ணிலே போட்டாங்க. அப்போ அந்த ராமுவோட தாத்தா வந்துட்டு இந்த கடல் மண்ணில் நடந்துட்டு இருக்கும்போது நிறைய ஆமைகளோட முட்டை வந்துட்டு அந்த கடல் மண்ணில் இருக்கும். அந்த முட்டையெல்லாம் எடுத்துகிட்டு போய் வீட்டில் வச்சு அதை பொரிய வச்சு கடலில் விட்டுருவாங்க. விட்டதுக்கப்புறம் அந்த முட்டை போட்ட ஒரு ஆமை வந்துட்டு உடஞ்ச படகுக்கு பக்கத்தில் ஒரு அழுதுட்டுருக்க சத்தம். அந்த தாத்தா வந்துட்டு ராமு அப்படின்னு கத்திட்டு வந்து அவனை தேடிட்டே இருக்கும்போது அந்த உடஞ்ச படகுக்கு பக்கத்தில் வந்து பார்க்கும்போது அந்த ராமு கையில் ஒரு ஆமை. அந்த ஆமை வந்துட்டு அந்த பிளாஸ்டிக் தண்ணி பாக்கெட்களை கீழே போடுறதுனால அந்த தண்ணி பாக்கெட்லாம் அந்த ஆமை வாயில் போய் அந்த ஆமையால் துப்பவும் முடியல, முழுங்கவும் முடியல. அப்படி இருக்கும்போது அந்த ஆமை செத்துருச்சு. அதனால அந்த ராமு வந்துட்டு அழுதுகிட்டே, தாத்தா இந்த ஆமை இறந்துருச்சு, என்ன பண்ணுறது, நான் மட்டும் இந்த தண்ணி பாக்கெட்டே விற்கலை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். அப்புறம் உனக்கு எப்படி இதாகும், நீ இதை வச்சு தான் காசு சம்பாதிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, வேண்டாம் தாத்தா, நான் எங்கள் அம்மாக்கிட்ட சொல்லி நான் ஒரு ஸ்கூலில் சேர்ந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி, வேண்டாம் நான் வந்துட்டு நானே உன் ஸ்கூலுக்கு ஃபீஸ் தரேன் அப்படின்னு சொல்லி அவன் ஃப்ரெண்டு, அந்த தாத்தாவோட ஃப்ரெண்டு தான் அந்த ஸ்கூலுக்கு ஹெச்எம். அந்த ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லி அந்த சின்ன பையனை சேர்த்து அந்த சின்ன பையன் அந்த மாதிரி ஸ்கூலுக்கு போயிட்டு சாயந்தரம் வந்து கடலுக்கு போய் ஏதாச்சும் இந்த மாதிரி பிளாஸ்டிக் அது மாதிரி இருந்துச்சுன்னா அதை தூக்கி குப்பை தொட்டியில் போடுவான். ரொம்ப சூப்பராக இருந்தது.